இப்படி இருக்கும் சூழ்நிலையில் போராடி நீட்டை நம்மால் ஒழிக்க முடியாது. உடனே நீ கேட்கலாம், ஜல்லிக்கட்டை வந்து நம்ம போராடி நம்ம அதுல இருந்து விடுபட்டோம்ல, இப்ப ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குல்ல, நம்மளுடைய போராட்டத்தின் ஒரு விளைவாக தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லலாம். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டானது வேற எந்த மாநிலத்தையாவது நடக்குதா? கிடையாது. இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, நம்முடைய பாரம்பரிய வீர விளையாட்டு. எனவே இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் நடந்தது. நம்முடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ் மண்ணில் நடந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க கூடாது. ஏன்னா நீட்டுங்கிறது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெஷலா நடக்கிறது கிடையாது. நீட் என்பது எல்லா மாநிலத்திலும் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வு ஏன் வேணான்னு சொல்றோம்னா, இங்கே பொருளாதாரத்தில் பின்னடைந்த பல்வேறு ஏழை மக்கள் இருக்காங்க. அவங்களால ஃபீஸ் கட்டி ஒரு நீட் கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது. இன்னொன்று, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தான் இங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது நீட் தேர்வால. தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லைன்றதுதான் நம்முடைய நோக்கம். எனவே அதனால தான் நம்ம நீட்டை எதிர்த்து போராடுறோம். இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே மக்களே, நீட்டை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேணும், நீட்டை வந்து ஒழிக்க வேணும்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அந்த பாராளுமன்றத்துல மேலவை கீழவையில வந்து தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கி அட்டவணை 7 வந்து சட்டமாக்க வேண்டும். இதுதான் நீட்டை ஒழிப்பதற்கான ப்ராசஸ். இதை பண்ணாம நம்ம எத்தனை 100 போராட்டம் நடத்தினாலும் நீட்டிலிருந்து நாம் விலக்கு பெற முடியாது. எனவே இனிமேல் நான் நீட்டை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, எப்படி நீட்டை ஒழிப்பீங்க? அதாவது அண்ணன் உதயநிதி அவர்கள் கூட சொன்னாங்க, எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்ட்டு. அது ரகசியமாவே இருக்கனாலதான் அது ரகசியமா இருக்கும் போல இருக்கு. வெளியில சொன்னா அது வெளியில எல்லாத்துக்கும் செய்தி தெரிஞ்சிரும்ல, அதனால அது ரகசியமாவே இருக்கட்டும். எனவே மக்களே, இவருடைய நாடகத்தை நம்பாதீங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு இதுதான் வழி. எனவே நீட்டை நாங்க ஒழிச்சிரோம்னு சொல்லிட்டு யாராச்சும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நல்லா கேள்வி கேளுங்க, எப்படி ஒழிப்பீங்கன்னு. நன்றி, வணக்கம்.